Hi kitties, how are you? Now we are going to see a topic shine without speaking from 3rd standard. Okay, so part 1 video 6th, 5th and 6th lessons revisions record பார்த்திருப்பீங்க. Now 7th lesson revisions. So why நம்ம எதுக்காக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் லெசன்ஸை? மந்த்லி டெஸ்ட்டு அக்டோபர் மந்த்லி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால தான் நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? Now 7th lesson shine without speaking. Yes, hard words. First one, sense organs. S-E-N-S-E, sense organs. O-R-G-A-N-S, sense organs. Second one, piano. P-I-A-N-O, piano. Third one, deaf. D-E-A-F, deaf. Fourth one, rumbling. R-U-M-B-L-I-N-G, rumbling. Fifth one, thoughts. C-H-O-R-T-S. Sixth one, turn. T-U-N-E, turn. Seventh one, tumble. T-U-M-B-L-E. Eighth one, lip reading. L-I-P, lip reading. R-E-A-D-I-N-G, lip reading. Ninth one, farmers. F-R-A-M-E-S. Tenth one, lenses. L-E-N-S-E-S, lenses. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த சென்ஸ் ஆர்கன்ஸ். எஸ், நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து டோட்டலி 5. வாட் ஆர் தே? நோஸ், இயர், ஐஸ், டங் அண்டு ஸ்கின். 5 தான் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நம்ம இப்போது ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்னென்ன ஆர்கன்ஸை நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஷீலா சென்சஸ் தட் த கேஸ் இஸ் லீக்கிங். ஷீ ரஷஸ் இன்டு த கிச்சன் டு பக் த லீக். ஐ மீன் ஷீலா ஹவுஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா குக்கிங், கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா லீக் ஆகுது? கேஸ் லீக் ஆகுது. கேஸோடைய ஸ்மெல் வருது. ஸோ அதை எந்த ஆர்கன்ஸ் வச்சு அவள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நோஸ். ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா, என்னடா இது கேஸ் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஏ நோஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்ட். ரவி ஓல் அப் வென் த பெல் ஆஃப் த நியர்பை டெம்பிள் ரேங். எஸ், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள் கோவிலில் பெல்லு வந்து ரிங் ஆகுது. ஓகேங்களா? ரேங். ஸோ அந்த ரவி வந்து என்ன பண்ணுவான், அந்த ரிங் ஆகுற அந்த சவுண்டு எந்த ஆர்கன்ஸ் வச்சு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னா, இயர், காதால் அவன் கேட்பான். தேர்ட் ஒன், டுடே த நைட் இஸ் வெல், இட்ஸ் பை த மூன் அண்டு ஸ்டார்ஸ். எஸ், டுடே நைட் டைமு சி த ஸ்கை, நம்ம வானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸ்டார்ஸு மூன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எப்படி பார்ப்போம், எந்த ஆர்கன்ஸை யூஸ் பண்ணுவோம்? ஐஸ், EYS, ஐஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஐ லைக் பிக்கிள் மேட் பை மை மதர், இட் இஸ் ஸ்வீட் அண்டு சோர். எஸ், என்ன பண்ணுறாங்க, பிக்கிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யார்? அம்மா. ஸோ அது எப்படி இருக்கும், அது ஸ்வீட்டாக சொன்னால் புளிப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த ஆர்கன்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, டங். ஓகேங்களா? டேஸ்ட், ஸ்வீட்டாக இருக்குது, ஸோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது டங். TONGUE, டங். நெக்ஸ்ட்டு, மை பெட். ப்ரூனோ ஹாஸ் ஏ சாஃப்ட் அண்டு ஸ்மூத் ஃபர். என்னது? ஸ்கின். ஓகேங்களா? ஃபர்னானது நம்ம
பாடியில் இருக்கக்கூடிய அந்த ரோமத்தை சொல்கிறது வேறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். How do people who cannot hear and speak, how do people cannot hear and speak communicated? Okay, so for example teachers and students. ஓகேங்களா? so ask some question for students and say the answer some teachers. ஸோ அவங்க சொல்கிறத அவங்க கேட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேயா? அதுதான். டெஃப் மியூட் இஸ் எ டேர்ம் விச் வாஸ் யூஸ்டு ஹிஸ்டாரிக்கலி டு ஐடென்டிஃபை அ பர்சன் who was either deaf using a sign language or both deaf and could not speak. Deaf என்னது? Such people communicated using sign language. I mean deafனா காது கேட்காதவங்க. ஓகேங்களா? எஸ், அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களால பேச முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க சைன் லாங்குவேஜ் அந்த சைகையால் தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத அவங்களால கேட்க முடியாது. ஸோ சைன் லாங்குவேஜ் யூஸ். செகண்ட், ஹவு டஸ் எ டான்சர் எக்ஸ்பிரஸ் அ செல்ஃப் இன்செல்ஃப்? Dancing is one of the most liberating and open way to express feelings. Yes. சடனாக நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் வே டு ஸ்பீலிங், ஒரு திறந்த வழியில் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் இஸ் நாட் லிமிட்டட் டு வேர்ட்ஸ் only. பட் ஆனால் என்ன இருக்காது, அந்த வேர்ட்ஸ் மட்டும் இருக்காது. நாட் limited to words only, words மட்டும் இருக்காது. as mood is an important factor in expressing ourselves. okay, so அங்க important factor in expressing ourselves. next, third one, is it possible to say something without speaking? One, unspeaking language people communicator in a sign language. There are many types of sign language. Pidgin sign language is the most common sign language used in the United States by people who are deaf. ஓகேங்களா? மோஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்கின் சைன் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபாக இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேங்களா? டெஃப்னா காது கேட்காதவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் லெசன் 8th, ஃப்ளையிங் ஹை. ஓகேங்களா? ஸோ 8th லெசனுக்குரிய ஹார்ட் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், penguin. penguin, penguin, penguin. cuckoo, cuckoo, cuckoo. third one, insects, insects, insects. fourth one, woodpecker. woodpecker na மரங்கொத்தி. ஓகேங்களா? மரங்கொத்தி பறவை அப்படின்றது. WOOD, wood picker, PECKER, woodpecker. fifth one, ostrich, OSTRICH, ostrich. next, surroundings, SURROUNDINGS, surroundings. next, clean, CLEAN, clean. vulture, VULTURE,
R-E, vulture. Next, wings. Wings. W-I-N-G-S, wings. Next, sparrows. S-P-A-R-R-O-U-S, sparrows. Next one, fill in the blanks பார்க்கலாமா? Okay. Dash are the only animals that have feathers. Featherனா என்னன்னு சொன்னேன்? Featherனா ரோமங்கள். ஓகேங்களா? birds. அது மாதிரி birds தான் இருக்கும். birds are the only animals have feathers. ஓகேங்களா? birds. Dash feathers keep the bird's body warm. Dove தான் keep the body warmer. Next, third one. Dash can fly short distance and at low height. So இந்த ஸ்பேரோ என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளை பண்ணும். பறக்கும்போது ஃப்ளையில் பறக்கும்போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்மியாக தூரத்தில் தான் என்ன பண்ணும் அது பறக்கும். நெக்ஸ்ட்டு லோ ஹைட், அந்த ஹைட் கூட பார்த்தோன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ அப்படி பறக்கக்கூடிய பேர்ட்ஸ் என்னென்னது ஸ்பேரோ. ஃபோர்த் ஒன். Tylo birds uses it dash to leaves to make it is nest. Peak. Nest, peak. Peakனா என்னது? அந்த பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த அழகு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? எஸ். ஃபிஃப்த் ஒன். பேர்ட்ஸ் built that nearby lay eggs. பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? முட்டை போடும். ஸோ அதனால தான் அது லே எக்ஸ். அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா குட்டி போடும். ஸோ அதனால அது யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸ்னால் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் யங் ஒன்ஸ். ஸோ முட்டை போடுறதெல்லாம் என்னது? லேனா எக். லேனா எக் போட்டு. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். பேர்ட்ஸ் ஹாவ் போட் ஷேப்ட் பாடி. பேர்ட்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? போட் ஷேப்பில் பாடி இருக்கும். எஸ் அப்படி நீட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் இல்லையா? திஸ் ஹெல்ப்ஸ் தேம் இஸ் ஃப்ளையிங். ஸோ அது எதுக்காக யூஸஸாக இருக்குது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃப்ளையிங், பறக்கிறதுக்கு யூஸஸாக இருக்குது. ஈஸிடா அந்த கொஸ்டின்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். ducks have webbed feet. These help them to swim in water. ஸோ ducks most of வாட்டரில் தான் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணும்? அதை ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ஏ woodpecker has a beak like a chisel. So this helps it to make holes. ஸோ அது என்ன பண்ணும்? அந்த பீக்கை வச்சு ட்ரீஸில் என்ன பண்ணுன்னா ஹோல்ஸ் போடும், குழியை தோண்டும். இந்த ட்ரீ மரத்தில் குழியை தோண்டும். டங்க் அண்டு கேட்ச் இன்செக்ட்ஸ். ஸோ பூச்சிகள்லாம் வந்தால் என்ன பண்ணும்? அப்படின்னு கேட்ச் பண்ணும், சாப்பிடும், ஃபுட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். பேரட்ஸ் ஆர் கெப்ட் ஆஸ் பெட்ஸ். எஸ், எல்லாமே பேரட் நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்டாக வளர்த்துட்ருப்போம். எஸ், பெட் அனிமல்ஸ் இருக்குது. பெட் அனிமல்ஸ்னால் கேட்டு, டாக்ஸ் இதெல்லாம் பெட் அனிமல்ஸ். பெட் பேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரட்ஸ், பீஜியன்ஸ் இதெல்லாம். எஸ், as they can imitate the human voice, they are kept as pets. Yes, இந்த பேரட் என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நம்ம நேம்ஸ்னா அந்த நேம் என்ன பண்ணுவோம்? ரிட்டனாக சொல்லிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த நேம் என்ன பண்ணுவோம்? கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கும். தே ஆர் கெப்ட் ஆஸ் பெட்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 lessons நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 lessonsக்கு இருக்கக்கூடிய adverbs, fill up, match the following and question answers all the one நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ரிமைனிங் lessons நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.